ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹேமாஸ் கோலம் வித் ஸ்டோரி. எல்லாரும் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு அழகான கோலத்தை பார்த்துக்கிட்டே நல்ல ஸ்டோரியை கேட்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடர்ந்த காட்டில் பூமிக்கு அடியில் ஒரு சிறிய விதை இருந்தது. அதைச் சுற்றி எப்பொழுதும் கும் இருட்டு. மேலே இருந்த மற்ற மரங்கள் உயரமாக வளர்ந்து சூரிய ஒளியில் குளித்து கொண்டிருந்தன. ஆனால் இந்த சிறிய விதை மட்டும் ஈரமான மண்ணுக்குள் புதைந்து கிடந்தது. அந்த விதை தினமும் அழுதது. நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? என் வாழ்க்கை வெறும் இருட்டுதானா? நான் அந்த மரங்களைப் போல வளரவே முடியவில்லையே என வருந்தியது. மேலே இருக்கும் மரங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் என்று வருத்தப்பட்டது. ஒரு நாள் அந்த விதையின் அருகில் இருந்த ஒரு முதிய வேர் மெல்லிய குரலில் பேசியது. தம்பி, நீ இப்பொழுது இருப்பது கல்லறையில் அல்ல, கருப்பையில். இருட்டு என்பது உன்னை அழிப்பதற்கல்ல, உன்னை உருவாக்குவதற்கு. விதை ஆச்சரியத்துடன் கேட்டது. இந்த அழுத்தமான மண்ணையும் இருட்டையும் தாண்டி என்னால் எப்படி வெளியே வர முடியும்? அதற்கு அந்த வேர் சொன்னது, உனக்குள் ஒரு ரகசிய வலிமை இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். உனது ஓட்டை உன் வலிமையால் உடைத்து கொண்டு வெளியே வா. அந்த வலிமைதான் உனது வளர்ச்சிக்கான வழி. விதை முடிவெடுத்தது. தன்னை சுற்றி இருந்த இருட்டை பார்த்து பயப்படுவதை நிறுத்தியது. தன் முழு பலத்தையும் திரட்டி தன் கடினமான ஓட்டை உடைக்கத் தொடங்கியது. அது மிக பெரிய வலியை கொடுத்தது. ஆனால் ஓடு உடைந்த அடுத்த நிமிடம் அந்த சிறு துளிர்கள் மண்ணை துளைத்து கொண்டு மேலே சென்றன. முதல் முறையாக சூரிய ஒளியின் ஸ்பரிசத்தை உணர்ந்தது. பல வருடங்களுக்கு பிறகு அந்த காட்டின் மிக உயரமான அழகான மரமாக அது வளர்ந்து நின்றது. நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் தோல்விகள், வறுமை அல்லது தனிமை என்ற இருட்டில் நாம் புதைக்கப்பட்டிருப்பதாக உணரலாம். நீங்கள் இருட்டில் இருப்பதாக உணர்ந்தால் நீங்கள் விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். என்னால் முடியாது என்ற உங்கள் பழைய எண்ணங்களை, அதாவது ஓடு, நீங்களே உடைக்க வேண்டும். அது உங்கள் கடமை. அந்த வழி தற்காலிகமானது. அதனால் அதன் மூலம் கிடைக்கும் வளர்ச்சி நிரந்தரமானது. உலகம் உங்களை அழுத்துவதாக நினைப்பதை விட அந்த அழுத்தம்தான் நீங்கள் மேலே வளர உதவும் உரம் என்று நம்புங்கள். உங்களை மண்ணிற்குள் புதைக்க நினைப்பவர்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு விதை என்று. நீங்கள் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுந்து வாருங்கள். உங்களால் எதையும் சாதிக்க முடியும். நேற்றைய புதிரின் விடை. போதையின்றி தள்ளாடினாலும் சரியாக ஊர் போய் சேருவான். விடை கப்பல். இன்றைய புதிர். விழுந்தால் படுக்காது, எழுந்தால் நிற்காது. அது என்ன? இதுக்கு உங்களுக்கு விடை தெரிந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான அழகான கோலங்கள் பார்க்கவும், நல்ல ஸ்டோரியை கேட்கவும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.